எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6th லெசன் 2 பார்க்கும், விசையும் இயக்கமும். இதில் பாக்ஸ் கொஸ்டின் தான் நிறைய இருக்கும் பாருங்கள். இந்த பாடத்தில் பாக்ஸையும் சேர்த்துவே பார்த்துடலாம். அந்த பாக்ஸை பாருங்கள். காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம் எனப்படும். அப்பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது ஓய்வு நிலை எனப்படும். நான் சொல்ல அப்படி ஒரு நோட்டில் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே கொஸ்டின் தான், பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் கேட்கும்போது அந்த டைமில் மைண்டு வேலை செய்யாது. அதனால் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ ரீட் பண்ணிட்டே இருக்கணும், தேவைப்படும். 6th புக்கில் நிறைய ஃபோட்டோஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த பாக்ஸில் உள்ள ஒரு இதை பார்த்துடலாம். இந்த பாக்ஸை பாருங்கள். பொருளின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை விசை என அழைக்கப்படுகிறது. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் தொடு விசை தொடா விசை. இதில் பாருங்கள், பொருளினை தொடுவதன் மூலம் விசையானது செயல்படுகிறது. இத்தகைய விசைகள் தொடு விசைகள் என அழைக்கப்படுகின்றன. அதே பக்கத்தில் பாருங்கள், பொருளினை தொடாமல் செயல்படுவது இத்தகைய விசைகள் தொடா விசைகள் எனப்படுகின்றன. தொட்டா தொடு விசை, தொடலைனா தொடா விசை, அவ்வளோதாங்க. இல்லை வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய வாய்ஸு அப்புறம் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள், நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே அதுக்குள்ள எக்ஸாம்பிள் தான். இதை கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம், அப்படி இல்லைனா கூற்று காரணம் மாதிரி கேட்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்டை பாருங்கள், வீசி எறியப்பட்ட பந்து. இப்போ ஒரு பந்தை வீசி எறிதோம்னா அது முன்னோக்கி போகும், ஆனால் தன் திசையை மாற்றிக்கொண்டே போகும். இது வளைவு பாதை இயக்கம், ஓகேங்களா. அடுத்த பாருங்கள், வட்டப்பாதை இயக்கம். ஒரு கல்லில் கயிறை கட்டி நம்ம சுற்றும் போது கயிறு சென்ட்ரு பாயிண்ட் அப்படியே தான் இருக்கும், கல் மட்டும் சுற்றி வரும். இது வட்டப்பாதை இயக்கம். நாலாவது பாயிண்ட்டை பாருங்கள், தற்சுழற்சி இயக்கம். ஒரு அச்சினை மையமாக கொண்டிருக்கும் பொருளின் இயக்கமாகும். பம்பரத்தின் இயக்கம். அடுத்தது பாருங்கள், அலைவு இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக அல்லது இடம் வலமாகவோ மாறி மாறி நகரும் பொருளின் இயக்கம். எடுத்துக்காட்டு ஊஞ்சல். அடுத்த பாயிண்ட் ஒழுங்கற்ற இயக்கம். வெவ்வேறு திசையில் நகரும் பொருளின் இயக்கம். அதாவது ஒழுங்கே இல்லாமல் அங்கேயும் போகிறது தான். நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். அது ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்த பாக்ஸை பாருங்கள், அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். இந்த பாக்ஸை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் அந்த 4 லைனை பாருங்கள், அந்த போல்டரில். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வூறுதல் என அழைக்கிறோம். இந்த பாயிண்ட்லாம் நான் ரொம்ப விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது உங்களுக்கு நார்மலாக வாசித்தாலே புரியும். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம அலைவு இயக்கம் படித்தோம், முன்னும் பின்னுமாக போவோம், இல்லை நடக்கத்தக்கன்னு போவோம். அப்படி போகிறதா இருந்துச்சுன்னா முன்னாடி போகிற ஒரு டைமிங் அளவு தான் பின்னாடியும் வரும், அதனால் அது கால இயக்கமாகும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்துமே அலைவு இயக்கங்கள் ஆகாது. இப்போ ஒரு பஸ்ஸு 1 மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிதுன்னா அது அலைவு இயக்கம் மட்டும் இல்லை, நேராகவும் போகும், சுற்றி போகும், வளைஞ்சி போகும். அதை நாம் அலைவு இயக்கம்னு சொல்ல முடியாது, அது ஒழுங்கற்ற இயக்கம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு கூற்று காரணத்தில் கேட்கலாம். சைடில் பாருங்கள், கால ஒழுங்கு இயக்கத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கத்தை கால ஒழுங்கு இயக்கம் எனங்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா கடிகாரத்தை கொடுத்துருக்காங்க, அதான் சரியான எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை பாருங்கள். இந்த பாக்ஸில் உள்ளதை நம்ம எப்படி கணக்கிடணும்னு கீழே ஒரு பாக்ஸில் அதுக்குள்ளே ஃபார்முலா எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துடலாம். இந்த பாக்ஸை பாருங்கள், எஸ் என்பது ஸ்பீடு, வேகம். கடந்த தொலைவு டி டிஸ்டன்ஸ். எடுத்துக்கொண்ட காலம்னா டி, டீனா டைமிங். எஸ் இஸ் ஈக்குவல் டு டி/டி. இந்த ஃபார்முலா கொண்டு அந்த பாக்ஸில் உள்ள கணக்குக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்குக்கு ஆன்சர் நான் சைடில் கொடுத்துருங்க பாருங்கள். 160 டி டிஸ்டன்ஸு, 2 டி டைமிங்கு. இப்போ அடித்தோம்னா 80. அதே மாதிரி அடுத்த கணக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 200/4, 300/5. இது ரெண்டையும் அடித்து பாருங்கள், அதுக்குள்ளே ஆன்சர் வரும். அப்புறம் சைடில் பாயிண்ட்டை பாருங்கள், வேகத்தின் எஸ்ஐ அலகு கொடுத்துருக்காங்க. தொலைவோட எஸ்ஐ அலகு மீட்ரு, காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. இது ரெண்டையும் நம்ம வகுத்து தான் வேகத்தை கண்டுபிடிக்கும். அதனால் வேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர்/வினாடி, அதாவது எம்எஸ்.
அடுத்து இந்த ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு வேகம் ஃபார்முலா பார்த்துட்டோம். அடுத்து கடந்த தொலைவு ஃபார்முலா பாருங்கள். வேகம் இன்ட்டு காலம் d = s × t. அது மேலே ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கப்பல் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் 5 மணி நேரம் பயணம் செய்தது எனில் கப்பல் கடந்த மொத்த தொலைவு யாது? தொலைவு ஃபார்முலா நமக்கு தெரியும். d = s × t. அதை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. 50 கிலோமீட்ரு ஸ்பீடு 5 மணி நேரம் இன்ட்டு அடித்தோம்னா 250 கிலோமீட்ரு. நெக்ஸ்ட்டு காலம் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே தான். கடந்த தொலைவு பை வேகம். ஒரு பேருந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்து 300 கிலோமீட்டர் தொலைவை கடந்தால் அப்பேருந்து பயணம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு? ஃபார்முலா பாருங்கள். t = d/s. dனா டிஸ்டன்ஸ் 300, எஸ்னா ஸ்பீடு 50. 350 அடித்தோம்னா 6 மணி நேரம் டைமிங்கு. கீழே உள்ள கணக்கை நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க. 3 கணக்கு இருக்குது, 3 செஞ்சு பார்த்துருங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 112 கிலோமீட்டர்/மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும். அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். இந்த ரோபோட்டை பற்றி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரோபாட்டா என்ற வார்த்தையானது செக்கோஸ்லோவாக்கியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது. இதற்கு பொருள் உத்தரவுக்கு படிந்த ஊழியர். ரோபோட்டை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த படிப்புக்கான பெயர் ரோபோட்டிக்ஸ். இந்த பாடத்தோட லாஸ்ட்டு பாயிண்ட்டு நேனோ ரோபோட்டுகள். நேனோ ரோபோட்டுகள் நுண்ணிய இடங்களில் தங்கள் பணிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மிக சிறிய ரோபோட்டுகளாகும். வருங்காலங்களில் நம் இரத்த ஓட்டத்தில் நேனோ ரோபோட்டுகளை செலுத்துவதன் மூலம் நடைமுறையில் சாத்தியமில்லாத நுண்ணிய கடினமான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள இயலும். அவ்வளோதாங்க. அந்த பாடத்தில் உள்ள நோட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. லைன் பை லைனாகவும் பார்த்தாச்சு, பாக்ஸ் கொஸ்டினும் பார்த்தாச்சு. புக் பேக்ஸ் எல்லாமே நீங்களே குறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். 6th இயற்பியல் லெசன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா பாடத்தோட புக் பேக் கொஸ்டினும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாகவும் கொடுப்போம். நான் ஒரு வீடியோவும் எல்லாத்தையும் போட்டுருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.